என்ன வேலை பண்றான்? இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. முதல்ல பாபுவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லணும். ஹலோ மாமா, என்ன ஃபோன் பண்றியா? கொன்னே புடுவேன். போனை கட் பண்ணு. கட் பண்ணியா? உனக்கு இருக்கு, வெளில வா. வாயா வா. சோமு, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு. சொல்றேன் வா. என்ன ஆச்சு? இங்க வா. வா. சோமு, என்னடா பண்ற? என்னடா என்ன ஆச்சு? என்னடா பண்ணாம? திருட்டுத்தனமா போயிட்டு பாபுக்கு போன் பண்றாமா பாத்ரூம்ல. என்னடா என்ன பண்ற? பண்ணுவியா நீ? பண்ணுவியா? நல்லா குத்துடா. வாயிலே குத்து. அண்ணே, இங்க என்னென்ன நடக்குது? ஐயோ, இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை நான் பார்க்கணுமா? என்ன கொடுமை! என் ரத்தம் கொதிக்குதே. ரத்தம் கொதிக்குதா? ரத்தம் இப்போ உன் போட்டி எடுக்க போற பாரு. அது வேற ஒண்ணும் இல்ல ஜோதி. நானும் மாப்பிளையும் ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். யார் தோக்குறாங்களோ அவங்க காதை பிடிச்சி ஜெயிச்சவங்க திருக்கணும். இதான் கேம். நான் தோத்துட்டேன்னா அதான் மாப்பிளை என் காதை பிடிச்சி இருக்கணும். இந்த மாப்பிளை திரு. இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. தயவு செய்து என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கண்ணே. டேய், சொல்றா சொல்றா குமாரு, சொல்லு. அவன் கேக்குறானே சொல்லு. இத பாரு, நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? அப்படி நான் ஒண்ணு சொல்றது இல்ல இல்ல இல்ல. டேய் குமாரு, உனக்கு நிறைய வேலை வச்சிருக்கேன். அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்றத நீ செய்வியா? சொல்லு, செய்றேன். முதல்ல இந்த பயலை வீட்டை விட்டு துரத்து. ஜோதி, நீ கிளம்பு. அண்ணா உனக்கு அப்புறமா போன் பண்றேன். என்னது அண்ணனா? அண்ணனா நீ? அப்புறமா பேசுவியா? உனக்கு வச்சுக்கிறேன். சோமு, இன்னும் அவன் நிக்கிறான் பாரு. இவனை போடு. அவன் போயிடு. சொல்லி அவனை நான் சொல்ல கேட்க மாட்டியா? ஜோதி, என்ன நினைக்கிற? போய் தொலைடா. போட்டா அவன் கேட்பான். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேற நீ. அடிக்காத, சொல்லிட்டல. போடா. ஐயோ, அடிக்காத. நான் ஃபீலிங்ஸ் போயா. எங்களே போட்டு கொடுக்க பாக்குறியா? உனக்கு என்ன திமிரு? முட்டி போடு, முட்டி போடு, முட்டி போடு. வலிக்குறாடி காலு. இப்படியே 2 மணி நேரம் இருக்கணும். வந்து பாப்பேன். முட்டி போட்டுருக்கல, தொலைச்சிடுவேன். தொலைச்சு வாமா. டேய் சோமு, இது உனக்கே நல்லா இருக்காடா? வேணாங்கறியா? எந்திரிக்க சொல்றியா? அது இல்லடா, இவ்வளவு உப்பு கொட்டி அதுல முட்டி போட சொன்னா நம்ம வழிக்கு வந்துருவான். இப்படி தரையில முட்டி போட சொன்னா அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டானேடா. அடுத்த தடவை ஏதாவது பண்ணிட்டோம், அப்ப உப்பு கொட்டி முட்டி போட வைக்கலாம். சரி வா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாமா ஈஸ்வரி, உட்கார். வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. தண்ணி கொடு. இந்தாங்க அத்தை. இந்தாங்க மாமா. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? என்ன ஈஸ்வரி, வந்ததும் வராததுமா கிளம்பலாமாங்கிற? பின்ன கிளம்பாம என்ன பண்ண சொல்றீங்க? ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி முகத்தை கோவமா வச்சிருக்க? இல்ல, நான் உன்னை கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு ஈஸ்வரி. நாங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்றோம்னு சொன்னோம். ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதுக்கு என்ன?
இங்க பாருங்க, நீங்க அதுக்கு என்னென்னமோ காரணம் எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம்ல. ஆனா பாருங்க, நேத்து நைட் ஃபுல்லா இங்க கரண்டே இல்ல. ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. இதுவே எங்க வீட்ல வச்சிருந்தா யூபிஎஸ் இருக்கு. அதுல இருந்து கரண்ட் வந்திருக்கோம். நல்ல நாள் பார்த்து எதுக்கு கல்யாணம் பண்றோம்? அப்புறம் எதுக்கு சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு வைக்கிறோம்? என்ன ஈஸ்வரி, இதெல்லாம் யதார்த்தமா நடக்கிற விஷயம். இதெல்லாம் பிளான் பண்ணியா பண்ணுவாங்க? கரண்ட் கட் ஆகிறதுக்கெல்லாம் பொறுப்பாக்க முடியுமா? ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரச்சனையா? நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லாம போய் இப்பதான் வந்தது. காலையில வந்ததும் விஷயத்த சொன்னாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. சரி விடு, நடந்து போன விஷயத்த எதுக்கு பேசிக்கிட்டு? இல்லங்க, எல்லாத்துலயும் நாங்க விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பேசுற? இதுல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட போறது இல்லையே. பேசுறதுக்கெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஆனா அவங்க அவங்களுக்குன்னு வரும்போதுதான் அதோட வழி தெரியும். என்ன ஈஸ்வரி, எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா வேலையாகுமா? டைம் ஆச்சு இல்ல, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். சூர்யா, நீ ரெடி ஆயிட்டியாமா? ரெடியா தான் இருக்கேன் மாமா. மரிஸ், நீ ரெடியா? கிளம்புப்பா. உள்ள வா. எல்லாரும் மறு வீட்டுக்கு வந்துருங்க. சந்திரமா, நீங்களும் கண்டிப்பா வரணும். இல்ல சுரேஷ், நான் இவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பாருங்க. ஐயோ, என்ன சம்பந்தம் நீங்க? இவ்வளவு தூரம் எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுட்டு கடைசி நேரத்துல வராம இருந்தா எப்படி? இல்ல சுந்தரி, நிஜமாவே எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பா நீங்க வரணும். ஐயோ சுந்தரி, என்ன தர்ம சங்கடப்படுத்தாத. இத பாருங்க, நீங்க வரலன்னா அவ்வளவுதான், பாத்துக்கங்க. 2 நாளா எல்லாத்தையும் எடுத்து செஞ்ச உங்களுக்கு நாங்க மரியாதை செய்ய வேண்டாமா? தயவு செஞ்சு எங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க சம்பந்தி. வாங்க. சந்திரமா, ஈஸ்வரி எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுற ஆள் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மாறி நேத்து கோவப்பட்டான்ல, அதுலதான் இவ கொஞ்சம் வருத்தமா இருக்கா. அதான். அம்மா, என்னம்மா இது? நான் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதா? இத்தனை நாளா உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன்ல, இன்னைக்கு என்ன புதுசா நீங்க கோச்சுக்கிறீங்க? இப்ப நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாரிம்மா. சரி விடு. சம்பந்தி, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்திரம்மா, தயவு செஞ்சு நீங்க மறு வீட்டுக்கு வாங்க. நீங்க தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும், சரியா? யோசிக்காதீங்க, வரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வரேன்னு சொல்லுங்க. சரி வரேன். சரி, எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னம்மா நீங்க வரலையா? நான் எதுக்கும்மா வயசான காலத்துல வீட்லயே இருக்கேன். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரும் புறப்படுவோம். வாங்க. ஆமா. சரி மதி, நீ இருந்து குழந்தையும் பாட்டியும் பாத்துக்கமா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாமா திவ்யா, வாப்பா சீக்கிரம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. வரும். நல்லா அடுத்து இருக்கு. வரும் மதி. பாட்டி பார்த்து போயிட்டு பத்திரமா வரோம் போயிட்டு பாட்டி. வாமா. வாங்க. வாங்க 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 வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க, வந்த வண்டியில இருக்குங்க. வாங்க, ஏறுங்க. சீக்கிரம் வா. சரி ஏறுமா. சுந்தரி வா, நம்ம கார்ல போலாம். சரி போல வாங்க. மதி, நீ போய் குழந்தைய பாருமா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாத்துக்கிறேம்மா. ஹலோ. சொல்லுங்க, தேவேந்திரன் தான் பேசுறேன். அப்படியா? நான் ஆபீஸ்ல இல்லைங்க, வீட்டில் இருக்கேன். இல்லைங்க, நான் நாளைக்கும் ஆபீஸ்க்கு போக மாட்டேன். ஹலோ, சொன்னா புரிஞ்சுங்க சார். நான் இல்லங்க, எனக்கு பதிலா ஆபீசரா அந்த சீட்ல வேற ஒருத்தர் இருக்காரு. யோ, லஞ்சம் வாங்கிட்டேயா, அதனால என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு மேல அங்க வேற ஒருத்தர் வேலை செய்யறாரு. போ, போய் அந்த ஆளை பாரு. போ. அறிவு கட்டவன் பேச. வையா போன. அப்பா, என்னப்பா?
என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சாரிம்மா, ஒன்றும் இல்லை. நீங்க போய் வேலையை பாருங்க. இல்லப்பா, என்னைக்கும் நீங்க இவ்ளோ கோவப்பட மாட்டீங்களே. ஆமாம்மா, ஆபீஸ் விஷயமா ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசுறான். நான் அங்க இல்லைன்னு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாமா. திரும்ப திரும்ப எப்ப வந்து பார்க்கணும், எப்ப என் வேலை முடியும்னு போட்டு உயிரும் வாங்குறான். அதாம்மா கோவம் வந்துருச்சு. வாழ்க்கையில முக்காவாசி காலத்தை ஆபீஸ்லயே கழிச்சிட்டம்மா. இப்ப ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னை ஒதுக்கி வச்சதும் மனசெல்லாம் ஒரே திகில் அடைஞ்ச மாதிரி இருக்குமா. போங்கம்மா, போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. அப்பா, பிபி மாத்திரை வேணா கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, போங்கம்மா. ஏய் தேனு, அப்பாவை பார்த்தல? யாரோ ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கே அப்பா எவ்வளவு எமோஷன் ஆயிட்டாரு. இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லிதான் நீ புரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையிலயும் இல்லை. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். வாமா வா. தேன் இல்ல? இருக்கா, உள்ளதா இருக்கா, போய் பாருப்போ. சரிக்கா, நான் போய் பாத்துக்கிறேன். தேனு, வா. என்னடி, உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க. நீ என்னமோ சாதாரணமா சலிப்பா வாங்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மூட் அவுட்ல இருக்கேன். உட்கார். எதுக்கு இப்ப நீ கதவை தாப்பா போடுற? உன்னை ரேப் பண்ண போற. பின்ன என்னடி, ஒரு முக்கியமான ரகசியம் பேசணும். எனக்கு ரகசியம்னு ஒண்ணும் இல்ல. அப்ப கார்த்திக் யாரு? ஓபன் சீக்ரெட்டா? இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுற? வேற யார பத்தி பேசணுங்கிற? யார பத்தியும் பேச வேண்டாம். ஏன்டி இப்படி இருக்க? எப்படி இருக்க? அப்படியே அரஞ்சனா தெரியுமா? சரி உட்கார். கார்த்தி எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அது அவன் தப்பு. எது, உன்னை லவ் பண்ணதா? இல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்ல, பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. ஆமா, பெரிய இவ. ஏய், பாவண்டி அவ. அப்ப நீயே கட்டிக்க. ஓ, ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நீ உண்மையிலே கார்த்தி இடத்துல நான் இருந்து நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி இருந்தேன்னு வையேன், உன்னை அப்படியே கத்தி எடுத்து குத்திருப்பேன். கார்த்திக் பாவம், என்ன செய்யறதுனே தெரியாம மண்டைய பிச்சுட்டு அழுதுட்டு இருக்கான். நான் ஒன்னும் அவனை அழ சொல்லல. நீ அழ வச்சிட்டியே. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. அதானே, பதில் சொல்ல முடியலன்னா கோவம் வரும்ல. நான் அவனுக்கு சொல்ல வேண்டிய பதிலை எப்பயோ சொல்லியாச்சு. தப்பான பதில் சொல்லிருக்க. எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. இது ரொம்ப தப்பு தேனு. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியாதா? இப்ப எங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அதுக்காக தான் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹே, இது பைத்தியக்காரத்தனம் தெரியல. அப்படிப்பட்ட பைத்தியத்தை அவன் லவ் பண்ண தேவையில்ல. இது ரொம்ப ஓவரடி. லவ் பண்றது, சேர்ந்து சுத்துறது, போர் அடிச்சு போச்சுன்னா அப்புறம் கழட்டி விட்டுறது, அப்புறம் புதுசா ஒருத்தனோட லவ், சுத்த வேண்டியது, கழட்டி விட்டுற வேண்டியது. ஏன்டி இப்படி பண்ற? ஆமா, நான் 10 பேரை லவ் பண்ணுவேன், 10 பேரை கழட்டி விடுவேன். அது என்னோட ஹாபி. ஓகேவா? நீ கிளம்பு. இதுல உனக்கு கோவம் மட்டும் வந்துருது. இதுவே கார்த்தி உன்னை லவ் பண்ணி உன்னை கழட்டி விட்டு இருந்தானா நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஆம்பளை பையன் லவ் பண்ணி கழட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆம்பளை பசங்களுக்குனா ஒண்ணு, பொம்பளை பிள்ளைங்களுக்குனா ஒண்ணா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ கார்த்தியை லவ் பண்ணணும். அதுக்கு சான்ஸே இல்ல. வேற என்ன? என்ன நீ கேள்வி கேட்டு ஆப்ஷன் கொடுக்கற? இங்க பாரு, நான் ரொம்ப யோசிச்சு நிதானமா தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த உலகத்துல ரொம்ப பெருசு எது? கடவுளா? அதை விட பெருசு இறந்து போன எங்க அம்மா. இறந்து போன எங்க அம்மா உயிரோட வந்து நீ கார்த்தியை லவ் பண்ணுன்னு சொன்னா கூட நான் லவ் பண்ண மாட்டேன். ஏன்னா என் குடும்பத்தோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத கூட புரிஞ்சுக்கலனா அப்புறம் நான் என்ன பொண்ணு? ஹே, லவ் பண்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் குடும்பம் இருக்கு.
அவங்களுக்குன்னு சிச்சுவேஷன் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் தாண்டி போராடி தான் ஜெயிக்கணும். இங்க பாரு, கவிதா மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் இதை சொல்லிருக்க மாட்டேன். என்ன நீ இது என்ன ஒரு வீட்டுக்கு 3 பேர் தான் லவ் பண்ணணும்னு இடஒதுக்கீடு மாதிரி சொல்ற? கோட்டா சிஸ்டத்துல எல்லாம் லவ் பண்ண முடியாது. மனசுக்கு பிடிச்சா லவ் பண்ணணும் தேனு. அதான் இதை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே எங்க அப்பா ரொம்ப நொந்து போயிருக்காரு. இதுக்கப்புறமும் அவரை கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்ல. கண்டிப்பா முடியாதுன்னு நான் கார்த்திகிட்ட சொல்லிட்டேன். நீ அவன்கிட்ட சொல்லிட. ஏய், என்னடி நீ? இங்க பாரு, நான் கார்த்திகை விட்டு விலகி வந்துட்டேன். இனிமே அவனுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா இந்த மாதிரி ஆள் மாத்தி ஆள் அனுப்பிச்சிட்டு இருந்தான். அவன் மேல ஒரு சின்ன நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன். அப்புறம் அதையும் தொடச்சு தூர தூக்கி போட்டுருவேன். தேன்மொழி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ மறுபடியும் எதையாவது பேசின, நான் கார்த்திகையை தூக்கி போட்டவன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். சரி, நான் வரேன். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. அட சுந்தரி, வா வந்து உட்காரு. வா, நின்னுட்டே இருக்க. வா இல்லம்மா. வா சுந்தரி, வா உட்காரு. இல்ல மாப்பிள்ள எல்லாம் இருக்காரு. ஐயோ, பரவாயில்ல. நான் வேணா அந்த பக்கமா போயிடுறேன். நீங்க ஐயோ, உட்காருங்க. மாப்பிள்ள நீங்க நீ உட்காருங்க. உட்காரு சுந்தரி, உட்காரு உட்காருங்க. உட்காரு. சம்பந்தி, ஒரு வெத்தலை எடுத்து போடுங்க. ஐயோ, எனக்கு பழக்கம் இல்லைங்க. அப்படிலாம் சொல்லாத சுந்தரி. சம்மந்தி வீட்டுக்காரங்க சொன்னா போடணும். எடுத்து போடு. இல்ல சம்பந்தி, நிஜமாவே எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல, அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க இன்னைக்கு வெத்தலை பாக்கு போடாம நான் விட மாட்டேன். வேணா பாக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. அது எப்படி சுந்தரி? ஒரு வெத்தலையாவது நீ போட்டுதான் ஆகணும். ஐயோ வேணாம் சம்பந்தி, வேண்டாம். என்னங்க, அப்ப எங்க வீட்டு விருந்து சரியில்லையா? ஐயோ, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ திருப்தியா சாப்பிட்டீங்க தானே? ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேங்க. திருப்தியா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வெத்தலை பாக்க கட்டாயம் போடணும். போடுங்க, போடு. வாங்கிக்கங்க. சரிங்க. சுரேஷ், பரவாயில்லையே, நீ சொல்லி உன் சம்மந்தி கேக்குறாங்க. அத்தை, நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கும். அப்போ உங்க நிம்மதியெல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேனா? இங்க பாருங்க, எதுக்கு அனாவசியமா தேவையில்லாதெல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்பட்டுக்கணும்? மறு வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இத நான் என் வீட்டு விசேஷமா நினைச்சு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அப்ப நாங்க கிளம்புறோங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். சூர்யா. இல்லங்க, இருக்கட்டும், நானே போய் பார்த்துட்டு வரேன். சரி, தாராளமா பாருங்க. பார்த்துட்டு வரேன். குட்டி, போயிட்டு வரட்டுமா? என்னம்மா?